ஆனால் பரிசுத்த ஆவி சத்தத்தை கேட்கணும். அவர் பேசுவார். ஆனால் அவர் பேசுறதுக்கு முன்னுக்கு ஒருத்தன் முந்திக்கிட்டு வந்துடுவான். You will know who you are. The real who you are. அப்போ தான் உங்களுக்கு தெரியும் உங்களை எங்கெல்லாம் மாற்றணும், உங்களை எங்கெல்லாம் நான் ஆல்டர் பண்ணணும். இது மேக்கப் இல்லை. எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் வெட்டணும், வீசணும். இந்த கசாப்பாடில் பார்த்துருக்கீங்களா? தொடப்பகுதியை தொங்க விட்டுட்டு அதில் தேவையில்லாத கொழுப்பெல்லாம் வெட்டுவாங்க பாருங்கள். அதில் உள்ள கொழுப்பெல்லாம் செதுக்கி எடுத்து வீசுவாங்க. அந்த மாதிரி நமக்குள்ள தகாத காரியங்கள், ஆண்டவருக்கு வேண்டாத காரியங்கள், இல்லை நம்முடைய சுபாவங்கள், இது எல்லாத்தையும் என்னது கொண்டு வந்து ஒரு எக்ஸ்ட்ரே மாதிரி உங்கள் முன்னுக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து நீங்களே பார்ப்பீங்க. ஐயோ நான் இவ்வளோ அசிங்கமாக இருக்கேன், ஐயோ நான் ஏன் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்மளே என்னது ஒரு குற்ற மனப்பான்மைக்குள்ளே கொண்டு வரும். ஆனால் இங்கே தான் வந்து நீங்கள் ராங்கான குரலை கேட்கக்கூடாது. ஏன்னா ஒருத்தன் இருக்கான் உங்களை குற்றப்படுத்தணும்னு இருக்கான், சகோதரர்களை குற்றப்படுத்துறதுக்கு ஒருத்தன் இருக்கான். அவன் சத்தத்தை கேட்கக்கூடாது. அந்த குற்ற மனப்பான்மை வரும்போது நீங்கள் அதுக்குள்ளே போய் இமோஷனலாகி இதாகிடக்கூடாது. அழுவுங்க, எல்லாம் செய்யுங்க, உங்களை குறித்து பார்த்து அசிங்கமாக இருக்கேன், நான் ரொம்ப இதாக இருக்கேன் அப்படி ரைட். ஆனால் பரிசுத்த ஆவி சத்தத்தை கேட்கணும். அவர் பேசுவார். ஆனால் அவர் பேசுறதுக்கு முன்னுக்கு ஒருத்தன் முந்திக்கிட்டு வந்துடுவான். நீ லாக்கி இல்லை பற்றியா, நீ முன்னுக்கு நின்று ஆராதிக்கிறா, ஆனால் உன் வாழ்க்கையை பற்றி இவ்வளோ அசிங்கமாக இருக்குது, இதெல்லாம் வச்சுக்கிட்டு உன்னால் எப்படி தான் ஆராதிக்க முடியுது அப்படின்னு சொல்லி வந்துடுவான் ஒருத்தவன். ஆனால் அவர் என்ன சொல்வார், பரிசுத்த ஆவி என்ன சொல்வார், இல்லை இப்போ நான் ஏன் உன்னை காண்பிக்கிறேன்னா நீ இதுதான் உன் நெஜம். ஆனால் இந்த நெஜத்தை நான் என்ன செய்ய போகிறேன், சுத்தமாக்கி மகிமையாக்கி அநேகர் பார்க்கக்கூடிய அடையாளமாக மாற்ற போகிறேன். ஆமென். அவர் பேசுறது அப்படி. ஆனால் ஒருத்தவன் முந்திக்கிட்டு வந்துடுவான். எத்தனை பேர் வீட்டில் இந்த குற்றம் சொல்கிறதுக்காக பிள்ளைங்க இருக்காங்க பாருங்கள். வீட்டில் 3 இருக்கோம், 4 இருக்கோம், 2 இருக்கோம். அண்ணக்காரன் சொன்னால் ஒன்று ஒடியாரம், அம்மா அண்ணன் டூ லைக் திஸ், அண்ணன் இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்காருமா அப்படின்னு. அந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறாரு. இந்த சகோதரர்கள்லாம் குற்றப்படுத்துறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்துடுவார் உங்கள்கிட்ட வந்து, ஓ நீ பாரு எவ்வளோ அசிங்கமாக இருக்க, நீ பாரு, ஓ இந்த மாதிரிலாம் நீ எப்படி ஒன்று ஆண்டவர் எப்படி நம்ப முடியும், நீலாம் எப்படி பரலோகம் போ, ஐயோ இந்த பரலோகத்தை வச்சு அவன் ஆட்டி படைக்கிறது என்ன இருக்கு. ஹலோ, அவர் இந்த கேளுங்க, இந்த ஆவிக்குரிய விழிப்புணர்வே நீங்கள் யார் என்று அவர் காண்பிக்க. த ரியல் யூ, த ரியல் யூ. என்ன தில்லுமுள்ளு பண்ணுற, எத்தனை காரியத்தை நீ பண்ணிக்கிட்டு இருக்க, எல்லாத்தையும் கொண்டு வந்து காமிக்கும்.